எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் லிட்டில் பியா கிச்சனில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பால் சுறாவில் குழம்பு எப்படி செய்யறது பார்க்க போறோம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு மீனை மரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, அதில் 600 கிராம் மீன் இருக்குது. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. உப்பு இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். பிறகு குழம்புக்கு திருப்பி ஆட் பண்ணுவோம். இது மரினேட் பண்ணுறதுக்காண்டி 1 டீஸ்பூன் கறி மிளகாத்தூள் போட்டுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இது எல்லாத்தையும் சேர்த்து மரினேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், 1 முழு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள், தனி மிளகாத்தூள், கறி மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், இஞ்சி, பூடு தட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சியும் பூடும் தட்டி வச்சுருக்கிறேன். பூடில் இதில் 8 பூடு புரிம்பா தட்டி வச்சுருக்கிறேன். 2 பூடு நல்ல நைஸாக தட்டி வச்சுருக்கிறேன். இது குழம்பு கேக்கில் போடுறது. இது குழம்பு தாலி கேக்கில் அதோட போட்டு தாளிக்கிறது. ரொம்ப 2 துண்டு தேங்காய்பால் கொஞ்சம். இல்லை குழம்புக்கு தேவையான புளி வச்சுருக்கிறேன். இது தேசிக்காயிலும் சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுன்னு சொல்லலாம். அதை சுடுதண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் பால் சுறா குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். நான் அடுப்பில் பேனை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு விடுங்க. இப்போ எண்ணெய் சுட்டுட்டு நான் கடுகு போடுறேன். 1/4 டீஸ்பூன். பாருங்க, கடுகு பப் பண்ணிட்டு நான் 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் வெந்தயம். எல்லாம் வடிக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சரியாக வரும். இஞ்சி, பூடு, வெங்காயம். ரொம்ப பச்சை மிளகாய், இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் கருகக்கூடாது. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர மட்டும் பொரியணும். இஞ்சி பூடு பச்சை வாசனை இல்லாமல் போகும் மட்டும் பொரியணும். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டுது. நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வைப்போம். மீடியம் லோவில் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை பிச்சு போடணும். பாருங்க, நம்மளோட வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது. அடுப்பை மீடியம் லோவில் வச்சுருக்கேன். இதில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1, 2, 2 டீஸ்பூன் கறி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதை டக்குன்னு ஒரு கப் கலந்து விட்டுட்டு, தூள் கருகக்கூடாது. தூள் கருகினா குழம்பு கசக்கும். தூள்ட்டு கொஞ்சம் பொரிஞ்சோன்னு புளி ஆட் பண்ணு. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே எங்களோட மீனையும் ஆட் பண்ணுவோம்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வடிவாக மூடி மீன் அவியும் வரைக்கும் நல்லா அவியும். பாருங்க அங்கோட குழம்பு இப்போ அவிஞ்சோண்டு இருக்கு. பாருங்க இப்போ எங்களோட மீனெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது, தோலும் அவிஞ்சிட்டுது. நல்லா அதுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். ஒரு கப் முதல் பாலும் ரெண்டாவது பாலும் சேர்த்து சேர்க்குறேன். தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்க எங்களோட குழம்பு நல்லா கொதிச்சுட்டுது, இறக்குற தருணம் வந்துட்டுது. இது பாருங்க 2 பூடு நான் நல்லா நைஸாக தட்டி வச்சுருப்பேன், அதை போடுறேன். இதில் பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு சீரகத்தூள் கடைசியாக குழம்பு ரக்கைக்குள்ள தான் போடணும், முதல் போட்டால் கசக்கும். அதே மாதிரி தான் பூடு பல்லும் இறக்கைக்குள்ள 2 பூடு பல்லு தட்டி போட்டிங்கன்னா மீன் குழம்பு கமகமண்டு ஒரு வாசம் வரும். இதோட நாங்கள் அடுப்பை நிப்பாட்டோம். எங்களோட குழம்பு ரெடி. ஓகே வியூவர்ஸ், எல்லா டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.